நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் வெளியில் கேட்காது. உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரையும் நம்பி ஏமாந்த தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மௌனத்திற்கு உங்களை தள்ளியிருக்கும். நீங்களே எத்தனையோ நபர்களை நம்பி எத்தனையோ விதமான செயல்களை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏமாற்றங்கள் மட்டுமே கிடைத்திருக்கும். உங்களை வெளியில் உடைக்கவில்லை, ஆனால் உள்ளுக்குள்ள மெதுவாக உங்களை சிதைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு சில மாற்றங்களும் சில ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதை வெளியில கூட உங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். நீங்க ஏமாந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? அது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய நேர்மை. எப்பொழுதுமே நீங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா எந்த ஒன்று விஷயங்கள்ல நீங்க நேர்மையாக இருக்கணும் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லா விஷயங்களிலும் நீங்க நேர்மையாக இருப்பதினால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். நீங்க யாரையும் சந்தேகப்படாம நான் போலவே இவர்களும் உண்மையா இருப்பாங்க என்று நம்பியதால் தான் சிலர் அந்த ஒரு நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டார்கள். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாமல் நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் யார் தெரியுமா? உங்களிடம் தினமும் பேசிக் கொண்டிருந்த மனிதர்கள் மட்டுமே உங்களை தினமும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஏமாற்றங்கள் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருப்பது போல இருப்பாங்க. தினசரி உங்களிடம் பேசிக்கொண்டும் இருப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு குற்றவாளியாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய நிலையை தெரிந்து கொண்டு உங்களிடம் உதவி வாங்கியவங்க கூட, உங்களை அமைதியாக பலவீனமாக நினைத்தவங்க கூட அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருந்திருப்பாங்க. உங்களுடைய அமைதியை பலவீனமாக வேண்டும் எண்ணிய நபர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாம இருக்காங்க. அமைதியா இருப்பதுங்கிறது பலவீனம் கிடையாதுங்க, அது உங்களுடைய குணம், உங்களுடைய இயல்பு. அதை யாராலேயும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதை உடனே பலவீனம் என்று எண்ணுவது மிகவும் ஒரு தவறான ஒரு செயல். உங்களுடைய மனதில் இருந்ததை வெளியில் சொல்ல முடியாமல் சுமந்து வந்த வேதனைகள் அதிகமாகவே இருக்கும். அது சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு வழியாக இருக்கும். மனதிற்குள் மட்டுமே அந்த ஒரு வழியானது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்திருக்கும். அந்த ஒரு வழியிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. நீங்க பேச விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நான் சொன்னா என்ன மாறும் என்ற ஒரு எண்ணம் உங்களை நிறுத்திவிட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அதனால தாங்க நீங்க உங்களுடைய கஷ்டங்களை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இன்னமும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் விலகிய நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய பெரிய கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். இது உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பிரிவாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில இது பெரிய அளவுல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது நான் யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு உருவாக்கிய ஒரு தருணமாக இருக்கும். நம்பியவர்கள் எல்லாம் நமக்கு துரோகங்கள் மட்டுமே செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு மாற்றமும் உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வழிதாங்க உங்களை இனிமேல் எவரிடமும் எளிதாக மனம் திறக்க முடியாமல், மனம் திறக்க விடாமலும் தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டும் இருக்கிறது. காதல் வாழ்க்கையில நீங்க உண்மையாக இருப்பீங்க. உண்மையாக இருந்தோம் உங்களுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? பெரும்பாலும் அமைதியும் துரோகமும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு பதிலாக இருக்கும். நீங்க முழு மனசோடு கொடுத்த அன்பு ஒருபோதும் அதே அளவில் உங்களுக்கு திரும்ப வராமல் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால நான் கொடுத்தது தவறா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே உங்களை சந்தேகப்பட வைத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்க தொடங்கிய பல விஷயங்களை முடிக்க முடியாமல் கூட போயிருக்கலாம். அது உங்களுடைய திறமை இல்லாததால் இல்லை, அது உங்களுடைய மன அழுத்தம், உங்களுடைய சூழ்நிலை மற்றும் உங்கள் மேல் இருந்த பொறுப்புகள் காரணமாக. இதனால மட்டுமே அப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. இதனால் நீங்க உங்களை குறைத்து மதிக்க ஆரம்பித்திருப்பீங்க. இதனால உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். நீங்க தனியா இருக்கும்போது அழுத நாட்கள் அதிகமாகவே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு முகமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் தான் உங்க கூட யார் யார் இருந்தார்கள், யார் யார் இல்லை என்பது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த ஒரு கண்ணீர் யாருக்குமே தெரியாத ஒரு கண்ணீராக இருக்கும். ஆனால் அது உங்களுடைய மனதில் பதிந்த காயங்களின் ஒரு சாட்சியாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்க நிறைய முடிவு எடுத்திருப்பீங்க. யார் யார் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகங்களும் நன்மைகளும் பண்ணாங்க என்பதை நீங்க உணர ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான். உங்களை அதனால தான் அனைவரும் சோதித்து கொண்டே இருக்காங்க. சனி உங்களுக்கு எதையுமே சுலபமாக கொடுக்க மாட்டார். அதிக கஷ்டங்களுக்கு உங்களை ஆளாக்குவார். அதனால அதற்கு நீங்க ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் தகுதியானவங்களை என்று நிரூபிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அது நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு
அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காலத்திற்கு பாதித்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். அது ஒரு மனிதரை நம்பியதாக கூட இருக்கலாம், ஒரு வாய்ப்பை தவறவிட்டதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகும், அல்லது ஒரு திடீர் முடிவாக கூட இருக்கலாம். அந்த ஒரு முடிவு உங்களையே சந்தேகப்பட வைக்கும். அது எது சரி எது தவறு என்பதை உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாக கூட மாறியிருக்கும். நான் எடுத்த முடிவே சரியா என்று நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு தருணம் தான் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதிலிருந்து வெளிவர முடியாம நீங்க எவ்வளவோ அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான அமைதியான கம்பேக் மறுபடியும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை இது உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்கள் இதுவரை காத்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தியும் உங்களை தேடி வரும். அது திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பண வரவாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பணவரவு மெதுவாக அல்ல, உறுதியான முறையில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த பண வரவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். நீங்க இதுவரை செஞ்ச உழைப்புக்கு பொறுமையான ஒரு ரிசல்ட் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தாமதமான வெற்றிகள் மட்டுமே நீங்க அடைந்து கொண்டிருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றி வேணுமோ அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரை அவங்க சும்மா தான் இருக்கிறார் என்று நீங்க நினைத்தவங்க இப்போது இவர் முக்கியமானவர் என்று உங்களை அவங்க உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில நீங்க கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தணும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு நிச்சயமாகவும் இருக்கும். புதிய வேலை அல்லது புதிய வாய்ப்பு, இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை திறக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில புது டைரக்ஷனை புது திசையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்த அளவுக்கு மேல் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் உயர ஆரம்பிக்கும். அதிலும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வருவார். அவர் உங்களை மாற்ற மாட்டார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார். அதுதான் உங்களுடைய மனதிற்கு கிடைக்காத ஒரு அமைதியாக இருக்கலாம். இருந்தாலும் அவர் உங்களுக்கு பிடித்த மாதிரி மாறுவார். பழைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாளில் உங்களுக்கு மறையாது. இருந்தாலும் மெதுவாகத்தான் மறையும். எல்லா விதமான செயல்களும் ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாது. பொறுமையாகத்தான் எல்லாமே நடக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்திலும் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நிச்சயமாக உண்டாகும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தைரியமானது அதிகரிக்கும். தைரியம் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இந்த ஒரு முறை நான் சரியாக முடிவெடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றும். உங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகும். அது நீங்கள் மாற்றப்படுவதால் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களாக இருந்ததற்காகவே நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்கள் என்ன தெரியுமா? நீங்க இனிமே யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி செய்ய மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விதியில் வாழ ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுடைய பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். நீங்க ஒரு நாள் உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்வீங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் என்று உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கொள்வீங்க. அந்த ஒரு உணர்வு அது பணம் அல்லது பதவி கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சத்தமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். யாரும் கவனிக்காத அளவுக்கு மெதுவாக உங்களுக்குள்ள ஆரம்பித்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயரம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் தாங்கிய கஷ்டங்களுக்கு இது ஒரு முடிவு மட்டும் கிடையாது, இது உங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும். எனவே இந்த ஒரு செயலை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.